அப்ப எப்படி வாங்க பர்த்டேக்காரன் தான் நடுவில் நிற்கணும். ரைட். ஒரு நாள் அங்கே வர்றது ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஈஸியான வேலை. ஆனால் அந்த ஜெயிலுக்கு வெளியே வந்து பார்க்குறதுக்குன்னு சொல்லி போட்டுட்டு அதை அடிக்கிற வெக்கைக்கு அந்த கோபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் இருந்து அடிக்கும் ஒரு வெக்கை உண்டு. அது வந்து என்னென்ன ஒரு காதலி அனுப்பினா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். யார் அனுப்புனா அப்போ உங்களை வந்து காதலி எங்க வெசாக் நேற்று முந்த நாள் இன்றைக்கு இந்த இன்றைக்கு தான் கடைசி நாள். இதால் வந்து பார் போட்டு குடிக்கிறதுக்கும் ஒரு படியெல்லாம் குடிக்கிறதுல குடி வரி இல்லை. 32 ஓ 32 வயசு படியன்னா கல்யாணம் கட்ட ரை பண்ணி கொண்டு போயார். ஓ இனிய உறவுகள் அனைவருக்குமே வணக்கமா சொல்றேன். அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நானும் மகளும் அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்றோம். இன்றைய தினம் ஒரு புனிதமான நாள். ஒரு முக்கியமானவர் பிறந்த தினம். அந்த பிறந்த தினத்தை இந்த மனசை வந்து கொண்டாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தேன். வழக்கமாவே எனக்கு இந்த கொண்டாட்டங்கள் செய்யறதுல வந்து பெருசா ஈடுபாடு இல்லை. காரணம் என்னன்னா ஒரு சில ஃபங்க்ஷன் செய்து ஒரு சில நிகழ்வுகளை வந்து செய்து அதுல மனஸ்தாபங்களை வந்து பெற்றிருக்கிறேன். இப்ப வந்த இடத்துல கவனிக்கல பார்க்கல இல்லை அங்க ஒரு பிரச்சனை வந்து மனக்குறைகளை வந்து ஏற்படுத்துற விதமா வந்து இருக்கிறதால அதை வந்து நான் பெருசா விரும்புறது இல்லை. இருந்தாலும் மனைவி உங்களுடைய 37வது அகவையை வந்து கொண்டாடி ஆகும். வயசு சொல்லக்கூடாது என்ன, ஆனா நான் சொல்லுவேன் எல்லாரும் அப்படித்தான். 42 மாதிரி 42 மாதிரி இருந்தேன்னு சொல்லி நண்பன் வந்து சொல்றான். இந்த பிறந்த நிகழ்வை கொண்டாடுறதுக்காக பிறந்த நாள் நிகழ்வு என்ன மாதிரி பிறந்த நாள் நிகழ்வை கொண்டாடுறதுக்காக நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒன்று கூடி இருக்கிறோம். உண்மையிலேயே அந்த கேக்கை வந்து க்ளோஸ்அப்பா காட்டுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அழகா இதயத்துல தீபம் எரியிற மாதிரி எரிஞ்சு கொண்டிருக்கு. இதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நீங்க டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு என்னதான் நடந்தாலும் எது நடந்தாலும் அந்த மார்க்கெட்டிங் வந்து முக்கியமானது. நம்ம இது வந்து எங்க என்ன விலையில இருக்குது? இது 850 ரூபா 4. 850 ரூபா 4. இந்த பர்த்டே இதுகளில் வந்து வைக்கல மிக அழகா இருக்கும். இங்க கையில தூக்கி வச்சு எடுக்கிறதுக்கும் வடிவா வந்து இருக்கும். இப்படி ஒரு பொருள் வந்து இருக்குது. இது இப்பதான் கொண்டு வந்தாங்க. பேட்டரியில வந்து இயங்கக்கூடியது. இதை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் அடிக்கு வந்துட்டீங்கன்னா கிளிநொச்சி தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் அடிக்கு வந்துட்டீங்கன்னா எங்களோட கடை இருக்கும். அதுல வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஐயா அதை என் வடிவா இருக்கு. ஊதி ஒரு கனூத்தோடு அப்ப மகன் இன்றைக்கு என்ன நாள் மகன்? என்ன நாள்? என்ன நிகழ்வுக்காக நாங்க இதுல ஒன்று கூடி இருக்கிறோம்? அப்பாட பிறந்த நாள் தினத்துக்கு நீ என்ன சொல்ல நினைக்கிற? என் மகன் இப்ப வந்து என்ன வந்து வாழ்த்துவான். அதை நீங்க வந்து பார்க்கலாம். மகனா வெட்டுங்க இல்ல நீ ஒரு வாழ்த்து தெரிவிய எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து. அப்பா பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்ச என்ன இருக்கா கொஞ்சம் உடையா பிறந்த நாள் பவிஸ் சொல்றான். பவிஸ் தான் வந்தோடனே எனக்கு கையை கொடுத்து சொன்னானா? பவிசா சொல்லு பாப்போம். மாமாக்கு பிறந்த நாள் சொல்லுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவன் எனக்கு வந்தோடனே ஆரம்பத்திலே வந்தோன்னா கையை கூப்பிட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து சொல்லி இருந்தார். அங்கால 2 படிகள் வந்து இதோட நிக்கிறாங்க. வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மேல அடிக்கிறது. அதான் முறை. பர்த்டேன்னு சொன்னாலே இந்த பழைய டிசுவை வெட்டி அதை மேல ஒட்டி தலையில மேல இருந்து கொட்டி அந்த கேக்குல எல்லாம் அதை ஒட்டி சாப்பிட முடியாம அதை தூக்கி எரிஞ்சு அந்த மினுங்கள் இல்ல அந்த பர்த்டே ஒரு நிகழ்வுன்னு சொன்னா கேக்கை வச்சு அந்த பழைய டிசுவை வெட்டின மாதிரி அதுக்குள்ள இருக்கும். அதை அடிச்சு விட அது இதுல ஒட்டிடும். நாங்க வெட்டின கேக்குல அது உள்ளுக்கு போயிருமான்னு பார்த்து பயந்து தின்றதுதான் அந்த நிகழ்வை ஒரு இன்பகரமான நிகழ்வா வந்து மாற்றக்கூடியதா வந்து இருக்கு. அப்ப இந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்த மயூரி அவர்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்ப நான் வந்து கேக்க வெட்டி இந்த பிறந்தநாள் நிகழ்வை வந்து ஆரம்பிக்க போறேன். அந்த பிறந்த நாள் பாட்டு வந்து ஜனார்த்தன் வாயால வரணும். அதான் எனக்கு விருப்பம். நான் கொடுத்தா தான் பாடுவியா? பானானி பாட்டு
எங்கடா தீப்பெட்டி இல்ல. எனக்கு இந்த சிகரெட் பத்திர பழக்கம் இல்லாததால தீப்பெட்டி பாவிக்கிறது. தீப்பெட்டியை தான். அதாவது சிகரெட் பத்திர படியல் அந்த தீப்பெட்டியை தான். என்ன நாங்க கடவுளே எலக்ட்ரிக் லைட்ல வந்துட்டேன். அப்ப நான் தட்டி அடிச்சோன்னா ஜனாதன் ரெடியா நீ இந்த குரல்ல தெரிச்சு வருவோம். சும்மா நிக்கிறாங்க. ஊதுங்க ஊதுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Thank you so much. Right, Haris, நீ என்ன செய்யணும்ன்றத ஹாரிஸ் தான் சொல்லுவான். Thank you. ஹாரிஸ் எங்க சர்வீஸ் வாழ்க்கையில என்ன என்ன சொல்றீங்க? பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓ மகன் நிறைய கிஃப்ட்களை வந்து கொண்டாந்து தந்தான். முடிய வெள்ளன்னு ஒரு கேக் கொண்டு கொண்டாந்து தந்தான். அதெல்லாம் பதிவு செய்யல. ஒழுங்குபடுத்திட்டாங்க, நம்ம பயலுக்கு ஒழுங்குபடுத்திட்டாங்க. கரெக்டான டைமுக்கு ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்களா? கேள்வி பிடித்த நபரா இதுக்குள்ள பிடித்த நபரா? இதுக்குள்ள எல்லாருமே பிடிச்ச ஒரு நபர்களா வந்து இருக்கிறாங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். நாங்கள் லக்கி ஸ்டார் சர்ப்ரைஸ்ல இருந்து வரோம். லக்கி ஸ்டார்ஸ் சர்ப்ரைஸ். ஆமா. வெல்கம். சொல்லுங்க, என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்? இன்றைக்கு ஸ்பெஷல் பர்த்டே தான் ரெடி பண்ணி போட்டு. எத்தனை வயசு உங்களுக்கு? 37வது அகவையில வந்து காலடி எடுத்து வைக்கிறது. பல கஷ்டங்களை தாண்டி 37வது வயதுல பல துரோகங்கள், பல கஷ்டங்கள், மாற்றங்கள், காதல் துரோகங்கள், பல காதல் தோல்வி. ஒன்றா ரெண்டா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேனே. ஓ, ஒன்று சக்சஸ் ஆனாலும் பலது தோல்வி. அந்த வைஃபுக்கு தெரியுமா? வைஃபுக்கு தெரியும். வைஃபுக்கு எல்லா விஷயம் தெரியும். அதுக்கு பிறகு நைட்டுக்கு சாப்பாடு இருக்கும். அதுக்கும் பிறகு சாப்பாடு. சரி, ஓகே. நாங்கள் விஷயத்துக்கு வரோம். உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாம எங்களை வந்து ஒருத்தவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. 2 பேர் அனுப்பியிருக்காங்க. சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி 2 பேர் அனுப்பியிருக்கிறாங்க. எனக்கு சர்ப்ரைஸ் இந்த உலகத்துல கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மனசு தான் இருக்கிறார். அறிவிக்கல எனக்கு இன்றைக்கு பிறந்த தினம். அப்ப அதால உங்களை வந்து ஞாபகத்துல வச்சிருப்பாங்க தானே. என்ன பிடிச்ச அலெக்ஸ் அப்படி பிடிச்சாக்கலாம். திருமணத்துக்கு முன்பு ஒரு காதல் ஒன்று இருந்ததா? திருமணத்துக்கு முன்பு வந்த காதல், அந்த காதல்ல இருந்து வந்திருக்கு. மனசை விட்டு கேட்கலாம். இல்ல அதை வந்து என்ன ஒரு காதலி அனுப்பினா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். யார் அனுப்பினா? அப்ப உங்களை வந்து காதலி கொஞ்சம் சைலண்டா இருந்தீங்கன்னா மேக்கம் விளங்குது இல்ல. காதலி என்று சொல்றேன் ஒரு பிடித்த ஒரு நபர், பெஸ்டி ஃப்ரெண்ட் அப்படி. பெஸ்டி அன்புக்குரியவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கணும். ஆனா இன்றைக்கு இந்த பிறந்த நாள்னு தெரிஞ்சு கொண்டு அனுப்புறதுக்கு வெளிநாட்டுல இருந்துப்பா. நீங்க நல்ல டான்ஸ் வெளிநாட்டுல ஸ்ரீலங்காவில இருந்து வந்தா என்னுடைய சகோதரர்கள் இல்ல மனைவி. சரி, நீங்க சொல்லுங்களேன். தாரண்டா அவங்க தான் எனக்கு தருவாங்க, வேற ஒருத்தனுமே தர மாட்டாங்க. அப்படி என்ன? மச்சான் ஒருத்தன் இருக்கிறான். அக்கா தம்பியா? ஓ, அவன் இருக்கிறான். அதை விட எனக்கு வந்து உறவுகள் இருக்கீங்க, நிறைய உறவுகள். ஆனா இன்றைக்கு எனக்கு பிறந்த தினம்ன்றது அவைகளுக்கு தெரியாது. அப்ப தெரியல. டிக்டாக்ல எங்கேயுமே வரவும் இல்லை, வரையில. அப்படி இருந்து ஞாபகம் வச்சு 12 மணி கொடுக்க தான் சொன்னாங்க. பட் மிஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் ஈவினிங் வந்தாங்க. எனக்கு ஒருவருடைய பிறந்த தின இது வந்தது. ஜெர்மனியில இருந்து ஒருத்தர் வந்து ஒரு எங்களுடைய குடும்ப உறுப்பினர் என்று சொல்லலாம். அவ வந்து வாழ்த்துக்கள் அனுப்பியிருந்தா. அப்ப அவாக்கு என்னென்னு தெரியும்னு சொல்லி பார்த்தா ஏற்கனவே அவாக்கு அது தெரிஞ்சிருக்கு பிறந்த தினம். அதே மாதிரி லண்டன்ல இருக்கிற உறவு
சரி, திலீப் okay. குமார் குமுதினி நீங்க லிஸ்ட் கொஞ்சம் பெருசா போய் கொண்டே அதே இருக்க மாதிரி கொஞ்சம் ஜெர்மனியில கிட்ட இருக்கு. பார்த்துட்டு கெஸ் பண்ணுங்க. சரி, சோதி மலர் அங்க பாப்போம். ஓ இது கிஃப்ட் எங்க விடுங்க 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 பாப்போம். அப்பாவுக்கு வந்து கிஃப்ட் எப்படி இருக்காங்க? ஆமா இங்க பாருங்க டவுசர் ஷர்ட்டா. ஓ இதை வந்து வழங்கி இருக்கிறது யாரு? அது நீங்க தான் சொல்லணும். நாங்களே சொன்னா என்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு? இல்ல சர்ப்ரைஸ் வந்து அதை தான் நான் சொல்றேன். இப்ப ஒருத்தர் 2 பேரோட அன்பு வச்சு பிள்ளைங்க இருந்தா இவங்க அனுப்பி இருக்கிறாங்கன்னு அனலைஸ் பண்ணலாம். சரி, உங்களுக்கு அதான் சொல்றேன். நான் நிறைய பேரோட பிடிச்ச ஒரு ஆட்கள் இன்னில இந்த புடிச்சாக்கள் எனக்கு கேர்ள் தான். சரி, ஓகே. உண்மையிலேயே என்ன என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த கேள்விகளுக்கு வந்து என்னால பதில் சொல்ல இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்னால அனுபவிச்சிருக்கிற உறவுகள் நிறைய இருக்கிறதால எனக்கு இதே என்று சொல்லி குழப்பமா இருக்குது. நீங்க எங்க கிளிநொச்சி சர்ப்ரைஸா? நாங்கள் லக்கி ஸ்டார் சர்ப்ரைஸ். கிளிநொச்சி லக்கி ஸ்டார் சர்ப்ரைஸ்ல இருந்து வந்திருக்கிறீங்க. அப்ப கிளிநொச்சியில ஏற்பாடு செய்து இது அது முதல்ல தந்ததார அளவு இல்ல, எல்லாம் ஒரே ஒரு ஆட்கள். நீங்க பாருங்க, நாங்க சொல்லுவோம். எல்லாம் ஒரே ஒரு ஆக்கள். ஷர்ட் செலெக்ஷன் சூப்பரா. ஓ நல்லா இருக்குது. டெனிம் ஜீன்ஸ் என்னப்பா டக்குன்னு பிரிக்கிறதாப்பா? அது எப்படி பிரிக்கிறது? ஃபுல்லா உடுப்பு தான். யூடியூப்பை போட்டு ஒரே டிஷர்ட்ல எல்லாம் வீடியோ போடுறீங்களா? வந்து பார்த்து அந்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே என்னடா வந்து உங்களோட பேண்ட்ஸ் ரோல் தான் தந்தது ப்ரோ. அளவுகள் இல்லாட்டி எங்களை லக்கி ஸ்டார் சர்ப்ரைஸ் கொடுக்கட்டா? அவ்வளோதையும் யார் தந்துருப்பாங்க? தேங்க்யூ ஸோ மச். ரைட் ரைட் அடுத்த சொல்லுங்க. எனக்கு இது ஆர்ட் வந்திருப்பான். முக்கியமான ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. என்னவா இருக்கும்? என்ன சாமான்? அதான் நீங்க தான் சொல்லணும். எல்லாமே நானே சொன்னேன். என்ன மணிக்கூடு மணிக்கூடு முக்கியமானது என்று பெருமதியானது முக்கியமானது பெருமதியானது சின்னதா இருக்குது. அதையும் பார்த்துட்டு அதை பார்ப்போமா? அதை பார்த்துட்டு தான் பார்ப்போம். ரைட்டா எங்க ஆசையை காட்டினா தானே நீங்க கலைப்பீங்க சார். கொடுக்க மட்டும் இல்லை, ஏதோ ஒன்று பெருசா வந்திருக்கு எனக்கும். இல்ல நிறைய உறவுகள் இருக்கணும். அந்த உறவுகள் எல்லாரையுமே வந்து இப்போ சொல்லி கொண்டு போனா நிறைய சொல்லி கொண்டு போவேன். அப்ப அந்த அவ்வளவு பெரும் என்னடா நான் செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன். ப்ரோ இவா புள்ள யாரு மகன்? அதான் அக்கா தங்கச்சிட மகள். இது ரெண்டு தான். இது எந்த மகன் மகள், அது தங்கச்சிட மகன். நாங்க நிக்கிறான் மகன் ஒருத்தன். அவன் படத்துக்குள்ள பெருசா வர மாட்டான். உடுப்பா கும்பி இருக்கிற பேர் மற்ற உடுப்பு எல்லாம் வந்து கைமாத்த போறேன். இன்னொரு முக்கியமான சரம் நைட்ல கட்டிட்டு ஆத்தல் இதுதான் முக்கியம். பக்தி நல்ல ஒரு சரம் உண்டு. இது அப்பாவுக்கு வரையில, இது அப்பாவுக்கு மாமா எனக்கு வந்தது. சரி, ஓகே ப்ரோ. யார் தந்தது? 3 பேர் வந்து கிஃப்ட் தந்து. நீங்க எனக்கு சொல்லுங்க. இது இவ்வளவு நீங்க இது இல்ல கொடுக்கட்டாமனாங்க. சரி, இதுல கொடுப்போம். இது மட்டும் தந்துருக்காங்க. பாதுவியா தந்தது. அங்க எல்லாம் குடுக்கணும்னு சொன்னாங்க. ஃபுல்லா உடுப்பு தான். சரி, ஓகே. வார வருஷம் சிறப்பா வந்து யூடியூப்ல வீடியோ உடுப்புகளை போட்டுக்கணும். சொல்லுங்க. சரி, ஓகே. இது ஒரு முக்கியமான ஒருத்தங்க தந்தவங்க. இந்த கிஃப்ட்டை மட்டும் யாருக்கும் தெரியாம கொடுக்க சொல்லி என்ன செய்யறது நான் கொடுக்குறேன். என்னவா இருக்குமென்று பார்க்காம சொல்லாம எங்களுக்கு வியூஸ் போகணும் தான். அப்படி ஆர்வத்தோட வச்சிருந்தா தான் அவங்களும் பார்த்து நமக்கு இது என்ன சாமான் அப்படி இல்ல. உங்களை மாதிரி எனக்கும் ஒரு ஆர்வம் தான். இதை என்ன சாமான் பார்க்கணுமெண்டு. சரி, ஓகே. பாருங்க என்ன அண்ணா லிஸ்ட் டைம்ல பெருசா வந்து இது என்ன சாமான்? எல்லாம் உடுப்பு தானா? உடுப்புக்கு குறைவில்லாம் வந்திருக்கா? சரி, இது ஒரு வாடியா வீட்டுல எங்க மேலே கையில போட்டு காட்டணுமா? அதான் அவன் சொல்லிட்டாளே மாமா கொடுத்தது. இல்ல இல்ல செய்யறேன்னா அவன் மட்டும்தான் இப்படி செய்வான். மாமா பேர் மாமா துவாரகன் ஒட்டு காலம் இல்லையா?
ஆ? இந்த பதவி சொன்னாலும் இப்ப மாமாண்டு மாமாவா இருக்குமான்னு சொன்னேன் பட் எனக்கு தெரியாது அம்மாக்கள் தான் பிடிக்கும் நம்ம நான் தெரியாது சரி, அந்த உங்களுக்கு உடுப்புகள் அந்த செட் வந்து தந்தது உங்களோட ஜெர்மன்ல இறங்கிருக்கணுமா ஓ மலர் சோதி மலரோ? சோதி மலர் அவங்க தந்தது. பிஸ்னஸ் தான் முதல்ல எனக்கு 11:45 வந்து வந்தது. அப்போ நான் யோசிச்சேன், நான் என்னென்ன அவங்களுக்கு தெரியும், எங்களோட குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பர்த்டே இல்லாத பர்த்டேயும் முதலே அறிஞ்சு கொள்ளுவா. அடுத்தது வந்து கனடாவில இருந்தா ஏதோ வடிவேலோ செந்திலோண்டாங்க. முத்தையா வடிவேல் அவர் எனக்கு பெரிய கிஃப்ட் எல்லாம் தந்துட்டாரு. என்ன கிஃப்ட்? அந்த உடுப்பு செட் மட்டும் செட் அதுவும் அவங்க தான். துவாரகனா முத்தையா வடிவேலு என்று சொல்லக்கூடியவர் வந்து எனக்கு கிஃப்ட் வர்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதை விட பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் தந்துட்டார். இல்ல தந்தவர் அந்த உடுப்பு தந்தவர். இந்த இது வந்து அவர் சர்ப்ரைஸ்ல கொடுத்து விடுவாருன்னு எதிர்பார்க்கல. அவர் ஏற்கனவே சர்ப்ரைஸ் வந்து முழுக்க செஞ்சது மலர் சோதி. இதெல்லாம் சும்மா இதுல வந்தவழியே தர ஜெர்மனியில இருந்தா. சரி, அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இதுல சொல்லி விட்டீங்கன்னா? அவங்களுக்கு பாருங்க, முத்தையா வடிவேல், அதே மாதிரி துவாரகன், நாமதேசிய, மலரண்டி எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி மச்சான் துவாரகனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கட்டி தந்து பெரிய கட்டி தந்து இன்று வரைக்கும் ஒரு ஆழமான நம்பிக்கையா இருக்கிற, நம்பிக்கையின் சின்னமா இருக்கிற ஒரு நபர் என்று சொல்லலாம். இப்ப இல்ல, ஆரம்பத்தில் இருந்து நான் கொரோனா காலத்துல எல்லாம் கொஞ்சம் கடும் இறுக்கங்களை வந்து சந்திக்கக்குள்ள கை கொடுத்த ஒரு மச்சான். ஒரு மச்சான் தான் 5-6 மச்சானுக்கு சமன மாஸ்க் வாங்கி தந்தவர். மாஸ்க் எதுவும் பண்ணி தந்தவர். கொரோனாக்கு மாஸ்க் ஃபுல்லா பாவிச்சு நீ வீட்டோட இருந்து அமைதியாரு ஒரு இடம் போகாதன்ற அளவுக்கு வச்சிருந்தவர். அதே மாதிரி இது என்ன சாமான்? எனக்கே சர்ப்ரைஸ் ப்ரோ. கொஞ்சம் இதெல்லாம் லிஸ்ட்லயே இல்ல. இது உங்களோட கையால இதை கொடுக்கணும் பண்ணி தர்றாங்களா? ஓபன் பண்ணி பாருங்க. இதையும் பார்த்து இது என்ன சாமான்? நான் உண்மையாவே போத்துலன்னு நினைச்சேன். என்ன பார்த்து சந்தோஷப்பட்டேன். என்ன ப்ரோ? ஸ்லிப்பர். இங்கிலீஷ் சாண்டில். பாட்டா. இது யாரு பாதவி? வருங்காலம் நடக்கிறீங்க. வருங்காலோட நடக்கிறது பூமிக்கும் எனக்குமான தொடர்பை வந்து பிரிக்க கூடாதுன்றதுக்காக. சரி, ஓகே. அவங்க தான் வந்து தந்தது. இதெல்லாம் அப்ப ஆளுதல பாக்கணும். ஃபுல்லாக உடுப்பு தான். ஃபுல்லா உடுப்பு வந்திருக்குது. உடுப்பு தந்ததுல வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர். நாமதேசிய. அடுத்தது சோதிமலர். சோதிமலர் என்று சொல்லக்கூடிய ஜெர்மனியில இருக்கிறவா. அடுத்தது துவாரகன், அமெரிக்காவில் இருந்து இந்த மச்சான் துவாரகனால வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த கிஃப்டை வந்து வழங்கிய உறவுகள் அனைவருக்குமே நன்றி. அதே மாதிரி மலரக்கா, உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருடைய நிகழ்வையும், இப்போ இந்திய மட்டும் இல்லை, மனசிட கடைசி படியன்ல இருந்து எல்லாற்ற நிகழ்வையுமே அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்ச ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து கட்டாயம் அனுப்புவா. அப்போ நான் அதை வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் மயூரிக்கும். ஆனால் கண்டுபிடிச்சிடுவீங்க, ஏதோ ஒரு விதத்தில் அதை வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க. அதே மாதிரி முத்தையா வடிவேல் என்று சொல்லக்கூடியவர், அதை நம்ம எல்லாருக்குமே பொதுவாக இந்த யூடியூப்லேயே வந்து சொல்லி இருக்கிறேன். அவர் தான் இந்த கடை போட்டு தொழிலை இன்றைக்கு யூடியூப்பை விட்டுட்டு நான் சும்மா வெளியே இருந்தாலும் ஏதாவது ஒரு தொழில் ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது. அதை நான் யூடியூப் செய்து கொண்டு இருக்கேக்குள்ளேயே இதெல்லாம் இதில் நீங்கள் உங்களுக்குரிய இந்த இதுகளை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி முத்தையா வடிவேல், அதே மாதிரி சந்திரன், கனடாவில் இருக்கிற சந்திரன் என்று சொல்லக்கூடிய 2 பேருமே, முத்தையா வடிவேல் சந்திரன் என்று சொல்லக்கூடிய 2 பேருமே மொன்றியல்ல தான் இருக்கணும். அவர்கள் வந்து இந்த குடும்பத்தில் ஒரு அக்கறை வச்சு இதை விட நீ வேற ஒரு பாதையில் வேற இதுகளை உருவாக்கு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னோட அன்பு வச்சு எனக்கு இன்றைய தினம் இதை கொடுக்கணும் என்று நினைச்சு அனுப்பிய அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷம், உங்களை சந்திச்சது சந்தோஷம். அப்ப நாங்க ஒரு சர்ப்ரைஸ் செய்யறேன்னு சொன்னா இந்த மாதிரி மிக்கி மவுஸ் தர மாட்டீங்க உங்களுக்கு? செய்வோமா? எதிர்காலத்துல செய்வோம். ஆனா அந்த உள்ளுக்கு ஃபேன் செட்டப் தான் முக்கியமானது. ஆனா இவர் கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் நான் கதைச்சது ஒரு பெரிய அவ்வளவு உப்படா முடிப்பான மாதிரி இருந்திருக்கு உண்மையிலேயே. டான்ஸ் ஒன்று போடுவோமா? லக்கி ஸ்டார்ஸ் சர்ப்ரைஸ் கிளிநொச்சிக்குள்ள நீங்க பண்ண போறீங்கன்னு சொன்னா ஆக்கள்கிட்ட தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னா அழகா வந்து பண்ணி தருவீங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஆக்கள் வந்து இருக்கணும். ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே செய்வினம்.
அதே மாதிரி திடீரெண்டு கொண்டு கொடுத்து விடைக்குள்ள அந்த நான் வீடியோவில் வந்து பார்த்துட்டு என்னடா இப்படி செய்கிறாங்களே இப்படி கொண்டே கொடுத்துருக்கலாமேன்ட்டு. ஆனால் அது திடீரெண்டு செய்கிறது அப்படின்றது ஒரு மன உணர்வுகளில் வந்து ஒரு வித்தியாசமான இதை வந்து கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்குது. கட்டாயம் எல்லாரும் உங்களோட உறவுகளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நன்றி, உங்களோட அன்புக்கு நன்றி. ஓகே, சரி வாங்க குட்டி டான்ஸ் கூட போட்டு விடுவோமா? ரைட், எங்க இனிதான் அந்த தட்டி பார்க்க போகிற சவுண்ட்ஸ். மிக்கி மவுஸை வச்சு கொண்டு தான் மட்டும் மிக்கி மவுஸ் சாக போகுதுடா, மயங்கிருமுடா. ஐயா, மிக்கி மவுஸ் பிடிச்சிருக்கா உனக்கு? அதாவது சுவப்பா இருக்கு ஐயா. இதுவும் கேக் தானே? ரெஜிஃபாமா கேக்கா? சாப்பிடுங்க. ஓகே, இந்த மனசி கேக் டீட்டெயில் அதான் எனக்கு ஒரு பெரிய கவலை. கூப்பிடுங்க. இது birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday. Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday. Birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday. தெரியுதா? ஓ, எப்படி முழுமுரண்டு இருக்கா? என்னையும் சொன்னவன் போடு பேசியல் என்று, ஆனால் நான் போடையில். அவர் பேசியல் போட்டிருக்கிறார். அது எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உண்மையிலேயே ஒரு ராஜ விசுவாசி, நான் வழக்கமாக சொல்கிறது தான். ஜெயிலில் இருக்கேக்குள்ள பயங்கரமாக கஷ்டப்பட்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் அங்கே வர்றது, ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஈஸியான வேலை. ஆனால் அந்த ஜெயிலுக்கு வெளியே வந்து பார்க்குறதுக்குன்னு சொல்லி போட்டுவிட்டு அதை அடிக்கிற வெக்கைக்கு, அந்த கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் இருந்து அடிக்கும் ஒரு வெக்கை உண்டு. அந்த கட்டடத்துக்குள்ளே அதில் நின்று ஆக்களுக்கு துண்டு போய் அவங்க வரும் மட்டும் வெயிட் பண்ணி எப்போ வருவாங்கன்ற அந்த ஒரு இது வந்து அது பயங்கரமானது. உள்ளுக்கு இருக்கிறது ஈஸி, உள்ளுக்கு இருந்துட்டு போயிடலாம். ஆனால் வெளியே இருந்து ஒர்க் பண்ணுறது முழு வேலை திட்டத்தையும் சிறப்பாக செய்திருந்தான். என் கார் வந்து நான் ஜெயிலில் இருந்தாலும் இடவிடாமல் ரன்னிங்கிலேயே வந்து இருந்திருக்கும். இங்கேயும் யாழ்ப்பாணத்துக்கும் சகல இப்போ நானும் இருக்கேக்குள்ள அதை ஒரு பொறுப்பானுண்டு, ஒரு சகோதரனாக பொறுப்பானுண்டு சகல அலுவலையும் வந்து பார்த்துருந்தார். வெளியே எடுக்கிறதுக்குரிய மிகப்பெரிய நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். கேக் கொண்ட தீத்தி அண்ணனை வாழ்த்திட்டு போங்களேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பானோட தம்பி. அப்படி இதில் ஃபோட்டோ அடிப்பல. என்ன ஃபோன் அடிக்கிறாங்க? அப்போ எப்படி வாங்க? பர்த்டேக்காரன் தான் நடுவில் நிற்கணும். ரைட், சரி. அப்போ நான் கேக்கை தீட்டுங்களேன். இது என்னடா? கேக் தீட்டேக்கு ஒரு ஆள் கை தட்டணும். கை தட்ட ஆக்கள் இல்லை அப்படி. சரி, ஓ, நன்றி நன்றி. அன்புக்கு நன்றி. எங்க கேக் திண்டு ஒரு அந்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கேக் அப்படிங்கிட்டான் ஒரு மாதிரி. பக்கத்தில் உள்ள நண்பர்களை வந்து வழக்கமாக ஒவ்வொரு பிறந்த நாளையும் சந்திக்கிற நண்பர்களை வந்து அழைச்சிருந்தான். இப்போ இதில் வந்திருக்கிற ஆக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கால இருக்கிறவர் கல்யாணம் செய்துட்டார், தொங்கலில் உள்ளவர். மற்றபடியில் எல்லாம் சும்மா தனியாக சிங்கிளாக தான் இருக்கிறாங்க. தெரியும் இல்லை, இவன் ஒரு கல்யாணம் தான் அப்படியே இருக்குது. மற்றபடியில் எல்லாம் சிங்கிளாகவே இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை இதில் வந்து நான் ஒரு பிரச்சனையை வந்து சொல்லி ஆகணும். இப்போ வெசாக் நேற்று முந்த நாள் இன்றைக்கு தான் கடைசி நாள். இதால் வந்து பார் கூட்டு குடிக்கிறதுக்கும் ஒரு படியலும் குடிக்கிறதுல குடிவரி இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு படியலும் குடிவரி இந்த சைடில் படியல் குடிவரி இல்லை. இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் வந்து கபிலன் நல்ல படியன். இந்த ஒவ்வொரு பிறந்த நாள் ஆரம்பம் இந்த வீடு குடியூரில் இருந்து ஒவ்வொரு நிகழ்வுலையும் வந்து கலந்து கொள்வான். படியன் இப்போ எத்தனை வயசு? 32. ஓ 32 வயசு படியன் தான். கல்யாணம் கட்ட ரை பண்ணி கொண்டு போயார். ஓ இல்லை ரைவண்ணி கொண்டு சொல்லக்கூடாது உண்மையா ரை பண்ணி கொண்டு இல்லை உண்மையிலேயே ரைவண்ணி கொண்டு இருக்கிறான். அதே மாதிரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கட்டிடம் காலை அவ்வளோ பெரிய 21 கல்யாணம். இந்த படியான தவித்து விட்டுருங்க. இந்த படியான கல்யாணம் புக் ஆகிட்டாமா தவித்து விட்டுருங்க. இந்த படியான சொல்றேன் அவருக்கு வந்து அவ்வளோ பேரும் நண்பர்களே பேச மற்ற படிகள் எல்லாம் தந்து தேடி கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த என்னன்னு சொல்றது கெட்ட பழக்கம் ரோட்ல போற பிள்ளைகளை பார்த்து சைட் அடிக்கிறது லவ் சொல்ற அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இவனுக்கு கிடையாது. தங்கமான படியன் ஊர்ல கேட்டீங்கன்னா வழங்கும் என்ன இல்லையா? ஓமா சொல்லி பாண்டி நண்பன் பாண்டி வந்திருக்கான். நண்பன் அவர் ஒரு சிறந்த ஒரு தொழில் முயற்சியாளன். கடுமையாக வாழ்க்கையில் உழைச்சி அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணுன்றதுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு இளைஞன். எத்தனை இப்போ 25 வயசு 24 வயது 24 வயது. நல்ல ஒரு பொறுப்பான படியல். அப்படி எல்லா படியலுமே வந்து பொறுப்பான படியல். இன்றைக்கு விசாக்கண்டபடியாக எல்லாருமே சோடாவை குடிச்சு போட்டு நாங்கள் கேக்கை வெட்டி என்ற பிறந்த நாளை கொண்டாடுவோம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறோம். சரியா? இதுக்காக நீங்கள் சில பேர் வந்து புளியா நினைக்க கூட நீங்கள் எல்லாரும் ஓ இதை நீங்க சும்மா பார்த்துட்டு படியல் உளர்றாங்கன்னு பெரியாக்கம் அப்படியே எல்லாம் ஒற்று வாழவும் இல்லை. எல்லா படியலுமே சோடா மட்டும்தான். மாதிரி ஒரு போட்டோ மாதிரியா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. நன்றி நன்றி நன்றி. அண்மையில ஒரு அக்கா வந்து போட்டோ ஒன்று எடுத்திருந்தான். குடிச்சு அந்த பழக்கம் லீவுனாலும் தெரியாதா? நண்பர்கள் 25 வயசுக்கு பிறகு நண்பன் திருத்தி விட்டுருக்காரு எனக்கு. நல்ல ஒரு தரம் சரிதானே? அப்ப மேளம் எல்லாம் ரெடியா? ரைட் ஓகே. மேளம் எல்லாம் ரெடியா? அது நீங்க ஏத்துங்க. இதாரு பாண்டியா? பாண்டிட முத்துப்பாண்டி அழகான போச்சு உண்டு. அண்ணா வந்து கட்டி கொண்டு போவான்னு சொல்லி அழகான போச்சு. முடியாது 11:50 தான் முடியும். கிஃப்ட் வாங்க போகணும். அடுத்தது இசை இப்பதான் பிறந்திருக்காரு. 11:50 தான் முடியும். அதே மாதிரி காலம் கட்டுங்கண்ணா கட்டிடுவோம். இல்லை ஏனண்ணா நீங்க பிரதேச சபையில் நிற்கல? ஐயோ ஏனண்ணா நிற்கல? 35 வருஷத்துக்கு நண்பன் சரி. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்? கலைக்கிறதெல்லாம் கழிச்சு முடிச்சிட்டோம். இனி அமைதியாக ஒரு ஃபோட்டோ போஸ் உண்டு. தலையை கொஞ்சம் கீழே பார்த்து மேலே ஏற்று பானு நீ இடம் எல்லாரையும் வச்சு இந்த கதையை தான் சொல்ல வலிக்கிறேன். நான் பழைய எடுக்கிறது வந்து எப்படின்னா தலையை கீழே பதி மேலே பதி ரைட். என்னது முதல் அதைத்தான் நீ அங்கே இந்த சொன்ன நீ கொமாண்ட் வந்து கொடுத்த நீ கொடுத்தன அந்த கொமாண்ட் இருக்கணும். அது சொல்லணும் அவர் என்னென்னு நல்ல ஒரு நண்பர்கள் நல்ல ஒரு சந்தோஷமான தருணம். இப்போ இவங்களோட தான் சேர்ந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டோலாக் அடிச்சு ஒரு ஃபுல் ஆத்தல் ஒன்று எடுக்க போறோம். சரியா? அதை நாங்க பதிவு செய்து அடுத்த வருடம் கல்யாணம் யாருக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணு இருந்தா அதை சொல்லிட்டேன். புரியுறாக்களுக்கு புரிஞ்சிடும், பழங்குறாக்களுக்கு இப்ப நான் வந்து பார்த்தது மாப்பிள்ளை ஆரம்பத்துல இருந்து நான் வந்து இந்த இதுக்கு விளம்பரம் கொடுத்த நான். சரியா? கேக்குக்கு விளம்பரம் கொடுத்த நான், மற்றது ஃபேனுக்கு விளம்பரம் கொடுத்த நான், எல்லாம் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி பொடியலுக்கும் லைட்டா கொடுத்துருக்குறேன். பொடியல் இந்தியா இருக்கிறாங்க பார்த்து வைங்க. 1 2 இன்னும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. அது முதல் சொன்னது பொய்யாம இல்லையாம அவன் எனக்கு
எனக்கு சொல்லிட்டே மாட்டீங்கண்ணே. தம்பி அப்படி அழகா வீடியோ இங்க இருந்து டம்மி போடுறோம் மத்த எங்க சரியா ஓகேயா வேற என்ன மச்சான் வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்க வாழ்த்துக்கள் கவிதை இல்ல நீங்க என்ன வீடியோ எடுக்க என்ன ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்க நீ ஏதாவது என்ன வாழ்த்து நல்லா யாரு சும்மா ஒரு வாழ்த்து உண்ட மனசார வாழ்த்து வாக்கும் என்னுடைய நண்பர் பாடசாலை ரீதியிலே இருந்து என்னுடைய கல்வி கேட்ட ஒரு நண்பன் என்றும் இல்லை என்னுடைய தோழனாக வாழ்ந்து இந்த நாளையிலே பிறந்த நாளை கொண்டாடு நான் இன்றையிலே ஒரு நாளில் சந்தோஷத்திலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் அவர் வாழ்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இப்போ அப்பண்ணாட நன்றியோட ரூமுக்கு போவோம் அந்த ரூமுக்கு போவோம். இதில் நீங்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கீங்க எங்களுக்கு இது விளங்கும். நாங்கள் இன்றைக்கு ஒரு சகோதர ரீதியமாக இன்றைக்கு நண்பரோட நான் பேச்சு வழக்கிலே கழிச்சு கொண்டிருக்கின்றேன். எனக்கும் தெரியும் யாழ்ப்பாண கதைகள் தெரியும், வவுனியா கதைகள், மட்டக்களப்பு கதைகளும் தெரியும். ஓ ஓ இல்லைண்ணா யாழ்ப்பாணத்து கதையில் எப்படி கதைப்பார்கள் எல்லா கதையிலும் எங்களுக்கு தெரியும். ஆனால் சரியோ அதில் நாங்கள் எங்களுடைய நண்பர் இந்த விடயத்திலேயே எல்லா விஷயத்தையும் செய்திருக்கான்னு சொன்னால் சரியா அதில் நீங்கள் ஆனால் இன்றைக்கும் இல்லை அன்றைக்கும் நாங்கள் தான் இன்றைக்கும் நாங்கள் தான். நன்றி வணக்கம். நன்றி அழகான நன்றி உன்னை தெரிவித்து அப்பண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இல்லை அவர் சொன்ன விஷயம் விளங்காட்டி அந்த ஃபோன் நம்பர் சொல்லி விடுங்க. 5393 56. ஓ இந்த நம்பருக்கு நீங்கள் அடித்து விளங்காட்டி கேட்கலாம். விளங்காட்டி உண்மையிலேயே நீங்கள் கேட்கலாம் என்ன மாதிரி என்ன. நன்றி சரி என்ன மாதிரி அப்போ ரூமுக்கு போவோம். நன்றி ஓ தங்கை சுடர் அவர்கள் எனக்கு கொண்டு வந்த அழகான ஒரு கிஃப்ட். எங்க தங்கச்சி இந்த ஃபோட்டோ எடுத்த நீங்கள் ஸ்டூடியோ இல்லை இந்த ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் நீங்களா செலக்ட் பண்ணது இதுதான் நல்லா இருக்குது இதை நான் பிரேம் போட்டு கொடுப்போம்ண்டு. உண்மையிலேயே நல்லா இருக்குது அழகான ஃபோட்டோ. தங்கச்சி நீண்ட காலமாக மயூரிக்கு உதவியாக கடையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தங்கை என்னுடைய பிறந்த நாளுக்கு அழகான ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறா. அதுவும் என் ஃபேஸ்புக்கில் இருந்து எடுத்து பிரேம் போட்டு கொண்டு வந்திருக்கிறா. தேங்க்யூ ஸோ மச். விஷ் பண்ணியிருக்கிறா சுடர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டு அழகான 14/5/2025 அண்ணனுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து அழகாக கொண்டு வந்திருக்கிறா. தேங்க்யூ ஸோ மச். சரிதானே நன்றி ஓகே. ஓ சினேதம் வந்திருக்குது. சினேதத்துக்கு எங்களுக்குமான பயணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேற்று தொட்டது கிடையாது சொல்லி ஆகணும் மாப்பிள்ள. இது எத்தனை வருஷம் மச்சான்? அதுக்கு முதல் உங்களோட பழக்கம் எனக்கு தெரியாது. கெத்து மாவுல தான் இவனை எனக்கு தெரியும். ஓ அந்த அதுக்கு முதல் ஊருக்குள்ள பழக்கம். ஆனால் படைப்புகள் செய்ய வழிகிட்டு ஒரு 5-6 வருஷம் நாங்களும் ஒரு படைப்பு செய்கிறோம். ஓ 6 வருஷம். நாங்கள் இலங்கையில் முதல் ஒரு டீம் படைப்பு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஆரம்பித்தது நாங்கள் தான். என்ன ஓ செய்கிறதுக்கு ஆரம்பித்தது நாங்கள் தான். அதுக்கு பிறகு அப்படியே அந்த பயணத்தில் அழகான பயணம். அதுக்கு பிறகு நான் ஒரு பாதையில் போக இவர் ஒரு பாதையில் போக இவர் ஒரு பாதை இவங்களெல்லாம் ஒரே பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போயும் ஒரு ப்ராஜெக்ட் செய்திருக்கிறாங்க. என்ன படைப்பது சைபர் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான படைப்பு. சீக்கிரம் ஒரு மாதத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகும். மிக த்ரில்லிங்கான ஒரு படைப்பு இதுவரைக்கும் யாரும் இப்படி செய்திருக்க மாட்டாங்க. யார் நண்பன்? ஆல்விஸ் கிளின்டன் வர சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா முழுமையாக ஆக்டர்ஸ் ஆக்களோடைய நான் இலங்கையில் உள்ள ஆக்டர்ஸ் ஆக்களோடைய சேர்ந்த டிரெக்டர். இவர் ஒரு டிரெக்டர், இவர் ஆக்டர் ஆக்டர்ஸ் ஆக்களோட சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தேன். நானும் ஒரு நடிகனாக இருந்தபடியா வில்லன் ரோல் செய்தபடி அந்த காலத்தில். ஓ முத என்ன பெயர் மச்சான் அந்த படைப்புக்கு? தீமைதான் வெல்லும். தீமைதான் ஃபோனில் விஜயசிஸ் ஃபோனில் 10 வருஷங்களுக்கு 10 வருஷத்துக்கு முதல் கூட 12 வருஷம் 2010 அப்போவே நடிகன். அப்போ அந்த மாதிரி படைப்புகளை செய்தாங்க. அப்போ அதை அவங்க வந்திருக்கிறாங்க இந்த பிறந்த நாளுக்கு. எனக்கு கேக் தீத்தி விஷ் பண்ணணுமெண்டா. ஆனால் எனக்கு தீத்தியில் அவங்க சாப்பிட்டு வந்துருக்குறாங்க. கை தட்டணும் யாராவது. தேங்க்யூ ஸோ மச். வேறு என்ன வந்தது சந்தோஷம். மயூரியிட மாமி என்ன ஒரு நல்ல நிகழ்வு என்றாலும் எங்களோட வீட்டில் முன்னுக்கு நிற்கிறாள். அவள் தான். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி டாரு அவரும் என்ன நிகழ்வு என்றாலும் வந்துடுவார். உடனே முன்னுக்கு நிற்கிறார்கள். அதே மாதிரி டான்ஸ் ஒன்று பண்ணியிருந்தார் இன்றைக்கு. செம்மையாக இருந்தது அந்த டான்ஸ். தேங்க்ஸ் அண்ணா. ஓ சூப்பராக இருந்தது.
சரியா நன்றியா சந்திரன் சந்திரன் என்று சொல்லுது ரைட் எங்க எப்படி அழகா இருக்கிறோமா? இது வந்து உங்களுக்கு கொழுப்பு இருக்காது. உண்மை பிரச்சனை என்னென்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இதில் உள்ள கொழுப்பெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீட்டான ஒரு சாப்பாடு. எங்களோட பழங்கால மக்கள் எப்படி உணவை ரசித்து ருசித்து சாப்பிடார்களோ அதே ஒரு உணர்வு எப்படின்னு சொன்னால் அதே ஒரு ஃபீலிங் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு சொன்னால் சுட்ட இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் இப்போ இறைச்சின்னா எண்ணெய் போட்டு தாளித்து அதுக்குரிய வருத்தங்களை தெரிவிக்கிறோம். இதில் வந்து இதில் உள்ள கொழுப்பு எல்லாம் அவ்வளவும் அப்படியே இறங்கி கொண்டிருக்கும். கொழுப்பில்லாத ஒரு தரமான சுவையான இறைச்சி வந்து இந்த சுட்ட இறைச்சி.